ஓகே, சூரசம்ஹாரம் டே பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அரிசி மாவு கோலம் காயறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷட்கோண கோலமில் வந்து அரிசி மாவு கோலம் காஞ்ச உடனே வெத்தலை வச்சு அது மேலே விளக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வெத்தலை எந்த முறையில் வைக்கணும், எந்த சைடில் வைக்கணும்னு எனக்கு தெரியல. சரி, அந்த சைடில் வச்சேன். நெய் தீபம் தான் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நெய் வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக நான் தீபம் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க குட்டி முருகர் இவர் தான். அப்புறம் சாமிக்கு வந்து ஒரு டம்ளர் பால், அதில் வந்து ஏலக்காய் போட்டு வச்சு படைக்கலான்னு படைச்சிருந்தேன். ஸோ இப்படி தான் படிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சிலவங்க சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 டேஸும் விரதம் நிறைய இருந்தாங்க. என்னால் அந்த மாதிரி எந்த விதமான விரதமும் இருக்க முடியல. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சூரசம்ஹாரம் அன்னைக்கு 12 to 6 வரைக்கும் நான் வந்து அந்த 12 to 6 வரைக்கும் சாப்பாடு எதுவுமே சாப்பிடலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருந்தேன். 12 to 6 வரைக்கும் மௌன விரதம் இருந்தேன். அப்புறம் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து இன்னொரு பூஜை பண்ணணும். அதை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.